குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா, தயோ ஈதர்ஸு எப்படி ரியாக்ட் ஆகி என்னென்ன ப்ராடக்டை நமக்கு தரப்போகுது அப்படின்ட்டு. அதாவது இதெல்லாமே வந்து ஒரு சல்ஃபர் டெரிவேட்டிவ்ஸ் தான். தயோ ஆல்கஹால்ஸை பார்த்தோம் இல்லையா? அடுத்தது தயோ ஈத்தர்ஸாக பார்க்கலாம். இந்த தயோ ஆல்கஹால்ஸில் பார்த்தோன்னா மெர்கேப்டன், இது வந்து இந்த சிலிண்டர் பைப்பில் வந்து லீக்கேஜ் இருந்தால் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்குமே அது யூஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த சாப்டர் இருக்கக்கூடியது தயோ ஈத்தர்ஸ். இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சல்ஃபர் டெரிவேட்டிவ் தான், ரைட்டுங்களா? இதில் வந்து இதை வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ப்ரிப்பரேஷன் பார்த்தோம். அது வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லையா? அது அந்த டிஆர்பியில் கேட்பாங்க உங்களுக்கு. ஒரு லெஃப்ட் ஹேண்டு சைடு ரியாக்ஷனை கொடுத்து ரைட் ஹேண்ட் சைடு எப்படி வரும் அப்படின்ட்டு, அதாவது எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படின்னு. நார்மலாக தயோ ஈத்தர்ஸ்னாலே நம்ம RSR தான். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம RSH வச்சுருக்கோம். அப்போ தயோ ஆல்கஹால்லேருந்தே தயோ ஈத்தர்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். சரி, அப்படி ப்ரிப்பேர் பண்ணது வந்து எதோட ரியாக்ட் ஆகுது, ரியாக்ட் ஆகி என்னென்ன ப்ராடக்டை நமக்கு தருது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். சரி வாங்க இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போவோம். இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லலாம், காமனாக ரியாக்ஷன் கூட நம்ம சொல்லலாம். ஓகே, பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா ரியாக்ஷன் ஆஃப் தயோ ஈத்தர்ஸ். ரியாக்ஷன் ஆஃப் தயோ ஈத்தர்ஸ். ஓகே ரைட். இது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன, இது எதோட ரியாக்ட் ஆக போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அங்கே ஒவ்வொரு ரியாக்ஷனாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து காமனாகவே வந்து ஆயிலி இன் நேச்சர். இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஆயிலி காம்பவுண்டாக தான் இருக்கும் பார்க்கறதுக்கு, ரைட்டா? சரி, ஃபஸ்ட்டு வந்து இது எதோட ரியாக்ட் ஆகுது அப்படின்னா ஹாலஜனோட ரியாக்ட் ஆகுது. எதோட ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாலஜனோட ரியாக்ட் ஆகி என்ன தருது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ரைட். இப்போ நம்ம நார்மலாக எடுத்துக்கிறது வந்து நம்ம எப்போவுமே எத்தில் காம்பவுண்டை தான் எடுத்துப்போம் இல்லையா? சரி, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு எடுத்துக்க போகிறது என்ன அப்படின்னாக்கா இட் கிவ்ஸ் த அடிஷன் ப்ராடக்ட் ஆஃப் ஹாலோஜன்ஸ் இல்லையா? ரியாக்ட் வித் ஹாலஜன் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். C2H5 இல்லையா? C2H5. எஸ், அப்போ வந்து இது என்ன சொல்லலாம், எத்தில் தயோ ஈத்தர்ஸ்ன்னு சொல்லலாம், எத்தில் சல்ஃபைடு அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? எத்தில் சல்ஃபைடு, எத்தில் சல்ஃபைடு. இட் ரியாக்ட் வித் ஹாலஜன். என்ன ஹாலஜன் எடுத்துக்கலாம், குளோரின் எடுத்துக்கலாம், புரோமின் எடுத்துக்கலாம். நார்மலாக நாங்கள் அந்த ரியாக்ஷனில் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா புரோமின் எடுத்துக்கிறேன். அப்போ இட் கிவ்ஸ் என்ன தருது அப்படின்றத பார்க்குறோம். பாருங்க, இது அப்படியே அடிஷன் ரியாக்ஷன் தான். அடிஷனை C2H5 C2H5 இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த S அப்படியே இருக்கும். இதோட பார்த்தீங்க அப்படின்னா BR. அப்போ இது வந்து எத்தில் சல்ஃபைடுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா எத்தில் சல்ஃபைடு டைப்ரோமைடு. எத்தில் சல்ஃபைடு bromide. Okay, so somebody is asking of the question about how we are going to prepare the ethyl sulfide dibromide. We are going to use by using of tio ethers to react with the halogen. Definitely we will get ethyl sulfide dibromide. இப்படி கூட கேட்கலாம், இத கூட preparation ல கேட்கலாம். Okay, this is the first reaction. ஓகேவா? அடுத்தது வந்து இதோட ரியாக்ட் ஆகுது அப்படின்னாக்கா alkyl halide ஓட ரியாக்ட் ஆகுது. Okay, second one with alkyl halide groups. alkyl வெறும் ஹாலைட்ஸ் ஓட ரியாக்ட் ஆனிச்சு, இப்போ alkyl halide ஓட ரியாக்ட் ஆகுது இல்லையா? இப்போ எப்படி ரியாக்ட் ஆக போகுது அப்படின்னா பார்க்குறோம். இதே நம்ம எடுத்துக்கிறது எல்லாமே வந்து எத்தில் குரூப் தான் எடுத்துக்கிறோம். அப்போ C2H5 twice S என்ன ethyl sulfide. It is in the react with C2H5 RI alkyl halide. இப்போ என்ன கிடைக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். ஓகே, பாருங்க இது எப்படி கிடைக்க போகுது அப்படின்னா ரியாக்ஷன் ஆஃப் இதில் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா C2H5 thrice S
அதை எப்படி போட்டுக்கிறோம் அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் பிளஸ் to form I minus. இது வந்து என்ன ஃபார்ம் ஆகுது, ஒரு காம்ப்ளெக்ஸா ஃபார்ம் ஆகுது. இது வந்து உங்களுக்கு ஒரு அல்கைல் ஹைட். இதுக்கு பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா ட்ரை எத்தில் சல்ஃபோனியம் அயோடைட். இது ஃபார்ம் ஆகுது. ட்ரை அது ஒரு குவாடினேஷன் காம்ப்ளெக்ஸா ஃபார்ம் ஆகுது. ட்ரை ஈத்தைல் 3 இருக்கிறதுனால ட்ரை ஈத்தைல் ஓகே சல்ஃபோனியம் triethyl sulfonium iodide. ஓகே இது ஃபார்ம் ஆகும். எதுல அல்கைல் ஹாலைடோட ரியாக்ட் ஆகி. ரைட். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து ஹைட்ரோலிசிஸ். வந்து எப்படி ஆகுது இங்க கூட எழுதிப்போம். தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஹைட்ரோலிசிஸ். ஹைட்ரோலிசிஸ். எது ஹைட்ரோலிசிஸ் ஆகுது? the thioethers. ஓகேவா? C2H5 எஸ் எல்லாமே எத்தில் தான் நம்ம எடுத்திருக்கோம். அப்போ எப்படி ஹைட்ராலிசிஸ் ஆகுது அப்படின்னாக்கா ஹைட்ராலிசிஸ்னாலே இந்த presence ஆஃப் வாட்டர் இல்லைங்களா 2H2O. இப்போ ப்ராடக்ட் என்ன வருது அப்படின்றத பார்க்குறோம் இல்லையா. இந்த presence ஆஃப் என்ன சொல்கிறோம் அப்படின்னா the hydrolysis give the corresponding alcohols கிடைக்கும் on boiling with alkaline solution அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. நம்ம அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேணாம். ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் C2H5 C2H அப்போ வந்து 2C2H5 2C2H5OH இங்கே 2 போயிடுச்சுங்களா. அப்போ ரிமைனிங் உள்ளது என்ன 2H2S. வெறும் H2S தான் வரும். ஓகே எத்தனால் ஆல்கஹால் கிடைக்கும். இப்படி கூட சில சமயம் some asking questions how we are going to prepare the ethanol அப்படின்னா by using of thioethers இருந்து எப்படி ஆல்கஹாலை வந்து how we are going to prepare ethyl alcohol from thioethers அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு எத்தில் சல்ஃபைடு இல்லைங்களா. எத்தில் சல்ஃபைடுன்னு சொல்லலாம், இல்லாட்டி ஏதோ ஒரு thioethers. சரி, அதுக்கு அடுத்தது முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிடேஷன். அதான் ரொம்ப முக்கியமானது இல்லைங்களா. மைல்டு ஆக்சிடேஷன், ஸ்ட்ராங் ஆக்சிடேஷன் நம்ம thioethersல பார்த்தோம். தயோ ஆல்கஹால்ஸில் இது வந்து ஆசிட் வச்சும் பண்ணோம், மைல்டெல்லாமும் பண்ணணும் இல்லை. ரைட். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வித் oxidizing agent எதை வச்சு பண்ண போறோம் பெராக்சைடு. அப்ப H2O2 அது மட்டும் இல்லாமல் H2O2 இது என்ன பண்றோம் அப்படின்னா in glacial acetic acid அது மட்டும் இல்லாம வேற என்னத்தை சேர்க்க போறோம் அப்படின்னா ஒரே இதுல கிடையாது K1O4 அப்புறம் HNO3 ஆர் என்ன சொல்லலாம் குளோரின் வாட்டர். These are all the various oxidizing agents இல்லையா. they give first இதோட பண்ணும்போது என்ன கொடுக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா சல்ஃபைட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து சல்ஃபைடு கிடைக்கும் and then sulfonones. இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் சல்ஃபைட். இதுல பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங், இது வந்து மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இங்க பாத்தீங்கன்னா இது
ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இப்போ வேரியஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை நம்ம போடும்போது என்ன கிடைக்கும்? தயோஈத்தர்ஸ் வந்து எதை தருது? ஃபர்ஸ்ட்டு சல்ஃபைடை தரும், அதுக்கப்புறம் எதை தரும் அப்படின்னா சல்ஃபனோன்ஸை தரும். அதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்குறோம். அது ரியாக்ஷன் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் C2 H5 twice yes. இது நான் வந்து என்ன பண்ணுறேன்? ஃபர்ஸ்ட்டு ஆக்சிடேஷன் பண்ணுறேன் இல்லையா? இது வந்து என்ன? தயோ ஈத்தர்ஸை ஆக்சிடேஷன் பண்ணும்போது காமனாக அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா பாருங்க, ஃபர்ஸ்ட்டு சல்ஃபைட்ஸ், அடுத்தது தான் சல்ஃபனோன்ஸ். அப்போ C2 H5 twice S. ஓகே, சல்ஃபைட்ஸ். இது வந்து என்னன்னு சொல்லலாம்? டைஎத்தில். இது வந்து என்னன்னு சொல்றோம்? சாரி, ஃபர்ஸ்ட் வந்து என்ன கிடைக்கும்? சல்ஃபாக்சைடு. சல்ஃபைடு கிடையாது, ஃபர்ஸ்ட் சல்ஃபாக்சைடு கிடைக்கும். இதோட ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்து H2O2 இன் கிளேஷியல் அசிட்டிக் ஆசிடோட போடும்போது, அதாவது இது வந்து மைல்டு, இது வந்து ஸ்ட்ராங். இது எதை யூஸ் பண்ணி நம்ம போட்டாலும் ஃபர்ஸ்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா சல்ஃபாக்சைடு கிடைக்கும். சல்ஃபோன்ஸ் தான் அடுத்த கிடைக்கும். நான் வந்து சல்ஃபைடுன்னு சொல்லிட்டு ராங்காக எழுதிட்டு, ஏன்னா நம்ம எடுத்துக்கிறதே வந்து சல்ஃபைடு தான் இல்லையா? எத்தில் சல்ஃபைடு தான் எடுத்துக்கணும். திரும்பி சல்ஃபைடே வராது. ஆக்சிடேஷன் பண்ணும்போது என்னவாகும்? தயோஈதர்ஸ், அதாவது இந்த சல்ஃபைடு வந்து என்னவாகும்? சல்ஃபைட் ஆசிட் ஆக்சைடா மாதிரி அதுக்கப்புறம் ஓன்ஸா வரும். டைஎத்தில் சல்ஃபாக்சைடு, டைஎத்தில் சல்ஃபாக்சைடு. அகைன் ஆக்சிடேஷன் ஆகும்போது என்னவாகும்? நேசன்ட் ஆக்சிஜன் சொல்லுவோம் இல்லையா? அகைன் ஆக்சிடேஷன் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா பாருங்க, திருப்பி இன்னொரு ஆக்சிஜன், இன்னொரு ஓட்டு போய் வந்து அதில் போய் சிட் ஆகும். எடுத்தோடனே 2 ஆக்சிஜன் வந்து சிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் உருவாகுது. அதையா நம்ம வந்து அதில் வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்ன? டைஎத்தில் சல்ஃபோன்ஸ். டைஎத்தில் சல்ஃபோன்ஸ். ஓகே, நம்ம லாஸ்ட் டைம் தயோ ஆல்கஹால்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா K-முனோஃபர் இதெல்லாம் போடும்போது அதே மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். ரைட், அது வேறு, இது ரைட்டு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரியாக்ஷன்ஸை திருப்பி அகைன் வந்து நான் ஃபர்ஸ்ட்லேருந்து உங்களுக்கு ரிப்பீட் பண்ண போகிறேன். என்னென்னா ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், வித் ஹாலஜனோட ரியாக்ட் ஆகுது. எது நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா தயோ ஈத்தர்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். ஹாலஜனோட ரியாக்ட் ஆகி இத்தைல் சல்ஃபைடு டைப்ரோமைட் கிடைக்குது. இது வந்து இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இதை விட இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி பண்ணால் தான் நார்மலாக நிறைய கொஸ்டின்ஸில் கேட்டிருக்கிறாங்க இல்லையா? அப்போ அல்கைல் ஹாலைட்னால நமக்கு தெரியும், அப்படியே சிட் ஆகி குவாடினேஷன் காம்ப்ளெக்ஸை கொடுக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குது? ஆல்கஹாலை கொடுக்குது. இதே வந்து நம்ம ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டான ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை போட்டாலும் சரி, இல்லை எது மைல்டை போட்டாலும் சரி, ஃபர்ஸ்ட்டு ஆக்சைடாக மாறி அந்த தான் சல்ஃபனோன்ஸாக மாறுது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஈத்தர்ஸ் ஏற்கனவே சல்ஃபைடுன்னு தப்பாக எழுதுங்க, நம்ம எடுத்துக்கவே சல்ஃபைடு தான். இப்போ சல்ஃபைடு வந்து சல்ஃபாக்சைடாக மாறி அடுத்தது சல்ஃபோன்ஸாக மாறுது. இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி கேட்பாங்க. இதுவும் கேட்பாங்க, இதுவுமே கேட்பாங்க. இது வந்து நேம் மெக்கானிசம் கிடையாது, சாதாரண மெக்கானிசம்ஸ் தான். தயோ ஈத்தர்ஸோட நார்மல் மெக்கானிசம் தான். ஆனால் நிறைய டைம் வந்து இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் கேட்டுக்கிறாங்க இல்லையா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியல அப்படின்னா எனக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதிலே வந்து பார்த்திங்கன்னா மஸ்டர்ட் கேஸ்னு ஒன்று இருக்குது. அது ஒரு சின்ன ப்ரிப்பரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் தான். அது ஒரே வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? தேங்க்யூ வெரி மச்.